ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றி மூலம் திமுக அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தொடர்ந்து 11வது வெற்றியை ருசித்துள்ளது. கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மறைவிற்கு பின் திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மு.க. ஸ்டாலின் தலைமையில் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது திமுக கூட்டணி. அந்த தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 39 இடங்களில் வென்று வாகை சூடியது. அதே தேர்தலில் இணைந்து நடத்தப்பட்ட 22 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 13 தொகுதிகளை வாரி சுருட்டி ஆளுங்கட்சியான அதிமுகவிற்கு ஆட்டம் காட்டியது திமுக. ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 40 இடங்களையும் தன்வசப்படுத்தியது. இந்த தேர்தலுடன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு நடத்தப்பட்ட இடைத்தேர்தலிலும் திமுக கூட்டணியே வென்றது. திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கத்பத் வாகை சூடினார். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுகவின் அன்னியூர் சிவா 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இந்த தேர்தலிலும் திமுக கூட்டணியே வெற்றிக்கனியை எட்டி பறித்தது. திமுக சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக தொடர்ந்து 11வது வெற்றியை ருசித்து கூட்டணி கட்சியினரிடையே உத்வேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என அரசியல் கட்சிகள் ஒருபக்கம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து காய்களை நகர்த்தி சதுரங்க ஆட்டத்தை தொடங்கியிருந்தாலும் திமுக கூட்டணிக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியின் வெற்றி ஒரு பூஸ்ட் என்றே சொல்லலாம்.